வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சேட்டலைட்டை தற்போது இஸ்ரோ இன்னும் சற்று நேரத்தில் ஏவ இருக்கிறது. சரியாக 5:40 மணிக்கு இந்த மிக முக்கியமான நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய ஆண்டனா அப்படிங்கிறது பூமியிலிருந்து சுமார் 747 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டது இல்லை. 12 மீட்டருக்கு அளவிலான இந்த ரேடார் அப்படிங்கிறது தற்போது பூமியை காக்கக்கூடிய ஒரு காப்பானாக நிசார் சேட்டலைட் இன்னும் சில நிமிடங்களில் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில் நம்மளோடு மூத்த விஞ்ஞானி திரு வெங்கடேஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நிறைய கருத்துக்கள் இருக்கிறது என்று இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக பேசலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? இப்போ குறிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு சேட்டலைட், இது வரைக்கும் வேர்ல்டுல இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு சேட்டலைட்டும் கிடையாது, இவ்வளவு முக்கியமான இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சேட்டலைட்டும் விண்ணில் செலுத்தப்படலை. இது பற்றின முதற்கட்ட பார்வை, உங்களுடைய கருத்துக்கள் சார். காஸ்ட்டை பத்தி எனக்கு தெரியாது. அது எவ்வளவு தூரம் சரியான செய்தின்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா ஒரு தொலையுணர்வு செயற்கைக்கோள், அதாவது புவி கண்காணிப்பு தொலையுணர்வு செயற்கைக்கோள் அப்படின்னு சொன்னாக்க அதுல தானே நுண்ணலை, அதாவது மைக்ரோவேவ் மூலமாக பூமியின் மீது ஒளிரச் செய்து அந்த ஒளிரிலிருந்து படம் பிடித்து பூமியினுடைய நிலையை படம் பிடிக்கிற இந்த முறையில ஒரு மிகப்பெரிய ஆண்டனாவோட 2 பேண்டுல அலைவரிசைகளை கொண்டு செயல்படக்கூடியது இதுதான். இதனுடைய கூர்த்திறன், அதாவது தெளிவுத்திறன், எவ்வளவு சின்ன விஷயத்த பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மீட்டர்ல இருந்து 10 மீட்டர். அதாவது இப்போ ஒரு கல் இருக்கு, அந்த கல்லு நிலச்சரிவின் காரணமாக, மெதுவா நடக்கிற நிலச்சரிவின் காரணமாக ஒரு 3 மீட்டர் நகர்ந்ததுன்னு வச்சிடலாம். அந்த 3 மீட்டர் நகர்ந்ததை அதால பார்க்க முடியும். ஏதாவது ஒரு கட்டுமானம் 3 மீட்டருக்கு பெருசா கட்டினாங்கன்னா புதுசா கட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். 12 நாளைக்கு ஒரு முறை பூமியினுடைய ஒவ்வொரு புள்ளியையும் அது படம் எடுக்கும். ஸோ அதனால 12 நாள்ல எந்த மாற்றம் நடந்தாலும் அதையும் கண்டுபிடிக்கும். அவ்வளவு உணர்திறன் கொண்ட ஒரு செயற்கைக்கோள் இதான் முதல் முறையாக ஏவுறாங்க. ரெடியூஸ்டு ரெசல்யூஷன், அதாவது இதை விட குறைவான பார்வை திறன் கொண்ட தளங்கள் இருக்கு, இந்தியாவோடதே இருக்கு ரிமோட் சென்சிங். ஆனா முதல் முறையாக இவ்வளவு கூர்பார்வை கொண்ட ஒரு கழுகு கண் கொண்ட ஒரு செயற்கைக்கோள் இப்பதான் முதல் முறையா ஏவுறாங்க. ஒரு முக்கியமான ஒரு தருணம். இது எப்படி ஆப்ரேட் ஆகுது சார்? இப்போ வேணா நம்ம பூமியிலேருந்து நம்ம நிறைய ஆண்டனாஸ் பார்த்துருக்கோம், அது வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி எப்பொழுதுமே இருக்கும். இப்போ பூமியை நோக்கி தலைகீழாக ஒரு ஆண்டனா செயல்பட போகுது, அதுவும் ஒரு 0 கிராவிட்டியில் இருக்கும் பொழுது அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எப்படி அது கேப்சர் பண்ணும் சார்? இந்த ஆண்டனா ஒரே சமயத்துல 2 வேலையை செய்யும். ஒரு வேலை என்னன்னா, அந்த ஆண்டனா தான் ஒரு அலை பரப்பியாக செயல்பட்டு விண்வெளியிலிருந்து பூமியை நோக்கி, அதாவது அந்த விண்கலத்துக்கு காலடியில, அது விண்கலத்துக்கு நேர் கீழே இருக்கக்கூடிய பூமி பகுதிக்கு 2 அலைவரிசைகளை மைக்ரோவேவ் அலைகளை அனுப்பும். அந்த மைக்ரோவேவ் அலைகள் பூமியில பட்டு தெரிச்சு எதிரொலிக்கும் இல்லையா, அந்த எதிரொலியை வாங்கக்கூடிய அலை வாங்கியாகவும் செயல்படும். 2 விஷயத்த ஒரே சமயத்துல செய்யும். இந்த பொருள் மூலமாக தான் பூமியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கும். இப்போ நாமே கூட இப்போ ஜன்னல் வழியால வெளில பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ரோஜா செடி இருக்கு, அது நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா அது மேல சூரிய ஒளி படுது. அந்த பட்ட சூரிய ஒளி பட்டு தெரிச்சு நம்ம கண்ணுக்குள்ள வருதுனால தான் நமக்கு அந்த ரோஜா செடி தெரியுது. அதே மாதிரி இங்க சூரிய ஒளியை நம்பாம காணொரு ஒளி, அதாவது நம்ம கண்ணால காண்ற ஒளியை நம்பாம அதை நம்பிடாம உங்களுக்கு மைக்ரோவேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணலைகளை இந்த செயற்கைக்கோள் பூமி மேல அனுப்பும். அந்த நுண்ணலைகள்னால பூமி ஒளிர்ந்து அதுல இருந்து நமக்கு தெரியும். இப்போ இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது பூமிக்குள்ளேயும் ஊடுருவோம், அதனுடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய தண்ணீருடைய தன்மை, அதுல என்னென்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்லி நிலப்பரப்புக்குள்ளேயும் சொல்றாங்க. ஸோ அது உண்மையா? அது எப்படி சாத்தியப்படும்? பூமிக்குள்ள அப்படின்னு சொல்றது மிக சரியா இருக்காது. பூமியினுடைய மேல் பரப்புல, அதாவது ஒரு தோல் மாதிரி இருக்கக்கூடிய மேல் பரப்புக்குள்ள ஊடுருவ முடியும் அப்படிங்கிறது கரெக்ட். அதாவது எப்படின்னு சொன்னாக்கா, இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல காடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க கண்ணால மேல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மரங்களினுடைய மேல இருக்கக்கூடிய பகுதி மட்டும் தான் தெரியும். ஆனா இதன் மூலமா பார்த்தோம்னா மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வேர் பகுதியில இருக்கக்கூடிய மண்ணுல எவ்வளவு ஈரம் இருக்கு, ஈரப்பசை இருக்கா இல்லையா போன்ற விஷயங்களை பார்க்கலாம். அந்த அளவுக்கு மரங்களுக்கு ஊடாக, அடர்த்தியான காடுகளுக்கு ஊடாக, புல்வெளிகளுக்கு ஊடாக அடியில் இருக்கக்கூடிய நிலத்தை பார்க்க முடியும்.
ஓரளவுக்கு நிலத்தடி நீர் அளவுக்கு வந்து பார்க்க முடியும். சில மீட்டர்கள் பூமிக்கு அடியில பார்க்க முடியும். இதுதான் வந்து அதனுடைய செயல்திறன். பொதுவா வந்து பூமியினுடைய மேல் பரப்பு தான் இதனுடைய முக்கியமான குறிப்பு. சரி, இப்போ பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு வந்து நம்ம ரஷ்யாவினுடைய அந்த குறிப்பாக சுனாமி எச்சரிக்கையாக இருக்கட்டும், அதே போல் நிலநடுக்கமாக இருக்கட்டும், 2004க்கு பிறகு ஒரு பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ நம்ம நிசார் சேட்டலைட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கவசமாக அமைய போகுது? இது போன்ற நிலநடுக்கத்தை நம்ம வந்து ஓரளவுக்கு கணிச்சிட முடியுமா? இந்த மாதிரி நிசார் செயற்கைக்கோள் மூலமாக நிலநடுக்கத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு போலியான தகவலா இருக்கும். ஆனா நிலச்சரிவை வந்து நம்ம வந்து கொஞ்சம் முன்கூட்டியே கணிக்கலாம். பேரிடர்கள் ஏற்பட்டா என்ன செய்யணும் என்பதற்கு வந்து பயன்படுத்தலாம். இத வந்து நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து விண்வெளியில செலுத்தினாலும் இந்த மாதிரியான விண்கலங்கள் வந்து அறிவியல் விண்கலங்கள், அதாவது ஆராய்ச்சிக்காக இருக்கக்கூடிய விண்கலங்கள். ஆகையினால இதுல இருந்து வரக்கூடிய தரவு வந்து மொத்தமும் வந்து பொதுவெளியில் தான் இருக்கும். அதனால இந்தியா, அமெரிக்கா மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுவதுமே இதை வந்து பயன்படுத்த முடியும். பொதுவா வந்து சில நாட்கள், அதாவது படம் எடுத்து சில நாட்களுக்கு பிறகு அந்த படங்களை வந்து மற்றவர்களோட பகிர்ந்துப்பாங்க. ஏதாவது ஒரு பேராபத்து, ஒரு பேரிடர், இப்போ ரஷ்யா இந்த மாதிரி பேரிடர்னாக்க சில மணி நேரத்துல பகிர்ந்துப்பாங்க. அவ்வளவுதானே தவிர, அதாவது அமெரிக்காவும் இந்தியாவும் அந்த படங்கள்ல நமக்கு சென்சிட்டிவான சில விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு மற்ற விஷயங்களை வந்து பொதுவெளியில் தான் வைப்பாங்க. அதனால இது இந்த 2 நாட்டுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ பர்டிகுலராக வந்து நம்ம இப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னா நம்ம அந்த புகைப்படத்தை ஆராய்ஞ்சி தெரிஞ்சுக்கணுமா, இல்லாட்டி அதுலேயே வந்து ஏஐ மாதிரியான தொழில்நுட்பம் பயன்பட்டு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பாதிப்புக்கான ஒரு அடையாளம் இருக்குன்னு சொல்லி அதுவே ஐடென்டிஃபை பண்ணுமா சார்? அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வரல. அந்த ஏஐ தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் வரல. இப்பதான் நம்மளே தகவல் சேகரிப்பு நிலையில இருக்கிறோம். நாம பார்த்துதான், அதாவது வந்து நம்ம வந்து இந்த இடங்கள்ல வந்து நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அந்த பகுதியை தொடர்ந்து கண்காணிச்சு அங்கேருந்து வரக்கூடிய படங்களை தொடர்ந்து நம்ம கண்காணிப்பின் கீழ் வைத்தானாக்க அப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த தரவுகள் வந்து எதிர்காலத்துல அந்த மாதிரி ஒரு ஏஐ சார்ந்து ஏற்கனவே ஒரு முன்னெச்சரிக்கை, ஏஐ மூலமாக முன்னெச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அல்காரிதமை உருவாக்குவதற்கு இந்த தகவல்கள் எல்லாம் பயன்படும். ஆனா வந்து இப்போ வந்து உடனடியா அதுவே வந்து எச்சரிக்கை எல்லாம் போடாது. சினிமால வர மாதிரி ஒரு இதுல வந்து இந்த இடத்துல ஏற்பட போகுது அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு இன்றைக்கு நம்ம கிட்ட தொழில்நுட்பம் கிடையாது. இப்போ குறிப்பாக இந்த பனிக்கட்டிகள் உருகுதல் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடிய நிலையில் கடல் வந்து அதிக அளவில் வந்து ஏறிட்டு இருக்கு. கடலினுடைய அந்த தாக்கம், பாதிப்புகள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. பூமியினுடைய அந்த நிலப்பரப்பில் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து துல்லியமாக கணிக்கக்கூடிய சூழல் இருக்கா? இப்போ சென்னை போன்ற பகுதிகளுக்கும் இது பயன்படுமா இந்த சேட்டலைட்டினுடைய பயன்பாடு? பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும், எல்லா புள்ளியும், அதாவது சுமார் ஒரு 98.9% பூமி பகுதி வந்து 12 நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு வந்து படம் எடுக்கும். அதனால சென்னை மட்டும் இல்ல, எல்லா இடத்துக்குமே இதுக்கு வந்து பயன் இருக்கு. இதுல வந்து 2 விதமான பயன்களை நம்ம வந்து பிரிச்சு பார்க்கணும். ஒண்ணு வந்து உடனடி பயன். உடனடி பயன் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த படங்களை வைத்து இப்போ வந்து ஒரு அர்பன் பிளானிங் செய்யலாம். இப்ப சென்னையை சுற்றி எங்க வந்து அதிகமா வீடு கட்டுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த படங்களை பார்த்து இதுல இருந்து எந்த இடத்துல அந்த மாதிரி வீடு கட்டுற முனைப்பு வந்து பரவலா போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அங்க வந்து நம்ம பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு போன்றவைகள்லாம் செய்யணும் என்பதெல்லாம் பார்ப்பதற்கு இது வந்து உதவும். அதாவது வந்து ஒரு பாலிசி மேக்கிங், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் போன்ற விஷயங்களுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமா உதவும். 2வது வந்து எதிர்கால ஆய்வு. இப்போ நம்மளே வந்து இங்க குடிக்கூடிய தரவுகள்ல இருந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ஒரு எரிமலை வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எரிமலை வெடிப்பதற்கு முன்னாடி பல நாட்கள் அந்த பகுதியிலேருந்து கிடைத்த படத்தை நம்ம பார்த்து, எரிமலைக்கு முன்னாடி ஏதாவது முன்னெச்சரிக்கை இருக்கா? இப்ப நம்ம வந்து யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்றோம் இல்லையா? மணி ஓசை வந்து நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கையில யானை வந்துட்டு இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு முன்னாடியே நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஏதாவது குறிகள் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஆய்வுக்கு உதவும். ஸோ 2 விதத்துல, ஒண்ணு வந்து நேரடியா திட்டமிடுதல் போன்ற பணிகளுக்கு, இன்னொன்னு வந்து ஒரு எதிர்கால ஆய்வுக்கு